அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் இல்லை. இந்த கதையோட உணர்வை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நாம இதயத்திலிருந்து நம்பிக்கையோடு ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போகும்போது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுடைய என்ன சக்தி எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அந்த இல்லைன்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தமும் இருக்கு அப்படின்றத இந்த கதையிலிருந்து நம்ம உணரலாம். ஒரு ஊர்ல ஒரு பறவை இருந்தது. அந்த பறவை மழைக்காலம்ன்றதுனால ஒரு மரத்துல கூடு கட்டுறதுக்காக மரங்களை தேடிட்டு இருந்தது. அப்போ அது கண்ணுக்கு 2 மரங்கள் தென்பட்டது. முதல் மரத்துக்கிட்ட போய் நான் இந்த மரத்துல கூடு கட்டிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டது. அப்போ அந்த மரம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிருச்சு. ஏமாந்து போன பறவை திரும்ப சுத்தி சுத்தி வந்தது. இன்னொரு மரம் அதுக்கு தேவைப்பட்டது. அங்க போய் அந்த மரத்துக்கிட்ட கேட்டது. அந்த மரம் சந்தர்ப்பம் கொடுத்ததுனால அந்த மரத்துல அது கூடு கட்டி தன்னுடைய குடும்பத்தை வாழ வச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல மழைக்காலம் வரும்போது முதல் மரம் இல்லைன்னு சொல்லுச்சு இல்லையா, அந்த மரம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஊர்ல நிறைய மழை வெள்ளம் வந்ததுனால அந்த மரம் தண்ணியில மூழ்கிருச்சு. தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறத பார்த்த இந்த பறவை கர்வத்தோட சொல்லுது, அன்னைக்கு உன் மரத்துல நான் கூடு கட்டிக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ எனக்கு இடமே தரல, உன்னுடைய கர்மா எப்படி வேலை செஞ்சிருக்கு பாரு, கடவுளே உனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த மரம் புன்சிரிப்போடு, தோழியே, இது எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய வேர்கள் ரொம்ப பலவீனமா இருந்தது, மழை காலத்துல நான் தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் நீ கூடு கட்டிக்கட்டுமான்னு கேட்கும்போது நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு மரம் சொன்னத பறவை கேட்ட உடனே அது கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இந்த கதையிலிருந்து நாம என்ன உணர்றோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். நாம ஏதோ ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட கேட்க போகும்போது அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நாம அவங்களுடைய அகங்காரம் தான் அந்த மாதிரி பேசுறாங்கன்னு நாம நினைச்சிருப்போம். எப்பவுமே அந்த நேரத்துல நம்மளுடைய பிரச்சனைகள்லயே நம்ம உழண்டுட்டு இருந்திருப்போம். இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது நம்மளுடைய நல்லதுக்காக கூட சொல்றாங்கன்னு நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்க்க மாட்டோம். இல்லைன்ற வார்த்தை இனிமேலாவது ஒரு மரியாதையான வார்த்தையாக நாம கருத ஆரம்பிப்போம். அனைவருக்கும் நன்றி.